இதுக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் இருந்தாங்க. மகாபலிபுரத்துல இருந்து மதுரவாயில் வரைக்கும் வண்டியை டோ பண்ணோம். டாப் அண்ட் வந்து கேடிஎம் கான்சென்ட்ரேட் பண்ணல. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் ஷிஃப்டர். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய கதையை வந்து நோண்டி எடுக்க போகிறோம். அதாவது 2023 ஜூலை 2 நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர். என்ன ட்ரிப்னா சென்னை டு பாண்டிச்சேரி. ஸோ அதுதான் வந்து நான் லைஃப்லேயே பிளான் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, டியூக் 200 வந்து இன்ஜினை சீஸ் பண்ணிட்டோம். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ நினச்சி பார்த்தாலும் தாக்க முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய போராட்டம் ஆயிடுச்சு அந்த ட்ரிப்பு. நாங்கள் இங்கேருந்து காலையில் 5 மணிக்கெல்லாமே கிளம்பிட்டோம். ஸோ காலையில் பெரிய பிளானாக வச்சுருந்தேன் நான் பாண்டிச்சேரி ட்ரிப்பை. ஆனால் நாங்கள் பாண்டிச்சேரி போனோம். ஆனால் என்னென்னா வேறு மாதிரி கதை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி இன்ட்ரோக்கு போயிட்டு வந்துடலாம். காலையில் 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 3 வண்டி, டியூக் 200, 220F ஒன்று, அப்புறம் NS 161, 3 வண்டி கிளம்புனோமா. 3 வண்டி கிளம்புனப்போ எல்லா வண்டிக்கும் டேங்க் ஃபில் பண்ணிட்டு ஒரு 6 மணிக்கெலாம், ஒரு 6:30 7 மணிக்கெலாம் வந்து ஈஸியாக டச் பண்ணிட்டோம். ஈஸியாக டச் பண்ணிவிட்டு அதுக்கு நாங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே வண்டி இன்ஜின் பிளாஸ்ட். எங்கன்னா கரெக்டாக நம்ம முட்டுக்காடு போட் ஹவுஸில் ஒரு பிரிட்ஜிட்ட நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுப்போம். ஸோ நான் அதுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அங்கே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து சரி ஓகே வண்டி வந்து நான் ஆக்சுவலி என்னன்னா டியூக் 200 ஒரு 10 அந்த ட்ரிப்பு போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி ஒரு 7,500 கொடுத்து ரெடி பண்ணோம். ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கூலண்ட் ஆயில் மாற்றணும், எல்லாமே பார்த்தோம். ரேடியேட்டர் செக் பண்ணி எல்லாம் பக்கவாக இருக்குதான்னு கேட்டு மெக்கானிக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு போனது. ஸோ ஒரு டாப் அண்ட் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5th கியர் தானே, 5th கியர் ஒரு 110 115 அந்த ஸ்பீட் ரேஞ்சில் தான் இருந்திருப்பேன் நான் தான். ஸோ பசங்களெல்லாம் வெயிட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வரேன்னான்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஆனால் பின்னாடியே வந்துட்டானுங்க பசங்க. என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக அதான் 110 அந்த ஸ்பீட் போகும்போது இன்ஜின் டக்குன்னு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. பிளாஸ்ட் ஆகி வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. என்னடான்னு பார்த்தா டிஸ்பிளேல பார்த்தா ஓவர் ஹீட்டிங் சிம்பிள் இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் நேரம் வண்டி வந்து கூல் டவுன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் நின்று கூல் டவுன் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. சரின்ட்டு மகாபலிபுரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. சரி டோ பண்ணிட்டு போயிடலாம் மகாபலிபுரத்துக்கு போய் அங்கே மெக்கானிக் கடை எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே போனால் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா இன்ஜின் சீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நான் ஆகும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அப்போ 2000 அது வந்து PS4 டியூக் 200. ஸோ ஒரு 40-45,000 ஆகும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது கேட்டோன்னே எனக்கும் வண்டி ஓனருக்கும் மனசே இல்லை. ஃப்ரெண்டு தான் வண்டி ஓனரு, அவன் ட்ரிப்புக்கு வந்திருந்தான் பாண்டிச்சேரி ட்ரிப்புக்கு. ஸோ மனசே இல்லை. அதுக்கப்புறம் என்ன எதுனா ஐடியா பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு நான் அன்றைக்கே நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி MGM பக்கத்தில் தக்ஷின் சேத்திரா இருக்குது, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளானாக வச்சுருந்தேன் அதையே. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது சொதப்பிடுச்சு. சரின்னு என்ன பண்ணோம், நான் வந்து ஒரு அறக்கோளாறு என்னென்னா போட்ட பிளான் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ என்ன பண்ணேன்னா மகாபலிபுரத்துலேருந்து மதுரவாயில் வரைக்கும் வண்டியை டோ பண்ணோம். ஸோ ரிவர்ஸில் மகாபலிபுரத்துலேருந்து கோவளம் வந்து கோவளமில் லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து வண்டலூர் வந்து வண்டலூர்லேருந்து மதுரவாயில் வந்தோம் பைபாஸ் வழியாகவே. கால் முட்டியெல்லாம் செம்ம வலி, பயங்கரமாக வலி வலிச்சிருச்சு. டோ பண்ணிட்டு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வண்டியை விட்டுட்டு போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதான் NS இருக்குதுல்ல பைக்லேயே போகலான்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் நான். ஆனால் அப்புறம் NS எடுத்துகிட்டு வந்திருந்த ஃப்ரெண்டாக தான் அஸ்வின் மட்டும் ஓகேடா நான் வண்டியை ஓட்டுறேன்டா அப்படின்னு சொன்னான். ஸோ 4 பேர் வந்து பஸ்ஸில் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் மட்டும் பைக்கில் போயிட்டு பாண்டிச்சேரி ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்னைக்கு வந்த மிச்ச கதையெல்லாம் I'm tired of shit and the coffee ain't hit yet. Damn, ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cause I don't feel alive and there's nothing that makes me happy. Hold my beer for a minute. I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning. Oh, and this
this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்டன் ஹெட்டு. இது என்ன ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரவுண்டாக ஒரு மாதிரி அப்படியே அழகாக சர்க்குலராக இருக்கும். இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா உடஞ்சி அப்படியே பீஸ் ஆகி எப்படி ஒரு ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பிஸ்டன் ஹெட்டு. அப்புறம் நம்ம வண்டி வந்து என்ன நிலமையில் நிற்கிது பாருங்கள். நம்ம டியூக் 200 BS4 அப்படி எலும்பு கூட மாதிரி இன்ஜினே இல்லாமல் வண்டியில் பார்க்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக கஷ்டமாக இருக்குதுங்க. எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? இன்ஜினை ஃபுல்லாக கழட்டிட்டோன்னா வண்டியிலேருந்து இறக்கி கீழே வச்சுருக்கோம். இன்னும் ஃபுல்லாக டிஸ்அசம்பிள் பண்ணலை. பிஸ்டன் போர்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழட்டி வச்சுருக்கோம் எல்லாமே. நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக டேமேஜ் ஆகிருக்குன்னு. இன்ஜின் எல்லாம் பயங்கரமான டேமேஜுங்க. பார்த்தீங்களா? இன்ஜின் எல்லாம் கழட்டி வச்சுருக்கோம் நாங்கள். இது வந்து அதான் கியர் ஷாஃப்ட்டு அப்புறம் கிளச் அசம்பிளி எல்லாத்தையும் கழட்டிட்டோம். எல்லாம் கழட்டி இப்படி வச்சுருக்கோமா. ஸோ இதை பார்த்தீங்களா? இதில் எப்படி பீஸாக போயிருக்கு. எப்படி சின்ன துண்டாக உடஞ்சிருக்கு பாருங்களேன். அப்படியே மொத்த இன்ஜினும் பிளாஸ்ட்டுங்க. பயங்கரமாக போட்டு செம்மையாக சீஸ் ஆகிடுச்சு வண்டி. ஃபுல்லாகவே இன்ஜின் ரீபில்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே மாற்ற முடியாது பாருங்கள். எப்படி என் விரல் எடுக்கிறேன் பார்த்தீங்களா? அப்படியே தூளாக நொறுங்கிடுச்சு. ஃபுல்லாகவே அப்படியே கண்ணா பின்னான்னு உடஞ்சிருந்துச்சு. பார்க்குறக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்மளோட ஆயில் ஃபில்டர். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டு வண்டி. அவர் ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணாததும் வண்டி இவ்வளோ சீக்கிரமாக சீஸ் ஆனதுக்கு ஒரு காரணம். ஆயில் ஃபில்டர் என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். புது ஆயில் ஃபில்டர் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். வாங்கினது ஸ்பேர்ஸில் வாங்கினதுக்கப்புறம் ஆக்சுவலி 3 மெக்கானிக் ஒர்க் பண்ணாங்க நம்ம இன்ஜினை ரெடி பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து ஆர்டர் போட்டிருந்தது. இது வந்து கேஸ்கெட், இது பேர் ஹெட் கேஸ்கெட்டு. அப்புறம் அப்படியே கேஸ்கெட் சொல்லுவாங்க இது பேர். அப்புறம் ஆயில் ஃபில்ட்ரு அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஆர்டர் போட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் ஆர்டர் போட்டது. மொத்தம் 3 வாட்டி ஆர்டர் போட்டோம். கூலண்ட் ஆயில் இது மொத்தம் 3 வாட்டி ஆர்டர் போட்டது. அதில் இது ஃபஸ்ட்டு வாட்டி வந்த பாக்ஸு. இல்லைங்க எல்லாமே புதுசு தான் போட்டோம். போருமே வந்து யூஸ் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே புதுசு தான் போட்டிருந்தது. ஏதோ மறுபடியும் இன்ஜினை வந்து அசம்பிள் பண்ணிட்டாங்க. அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ எல்லாம் அசம்பிள் பண்ணி உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. கனெக்டிங் ராடு, கிராங்க் ஷாஃப்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே திரும்பி அசம்பிள் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு தாங்க அது வந்து டைமிங் செயின். அது பேர், அந்த செயின் பேர் தான் டைமிங் செயின். ஸோ எல்லா பார்ட்டும் ரொம்ப மைன்யூட்டான பார்ட்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ப கூட மாட்டீங்க. ரொம்ப மைன்யூட்டாக ஒரு பார்ட் வரும். ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அது எந்த சைஸ்லனா நம்ம பென் எழுதுவோம்ல, அந்த பென்னில் இருக்கிற நிப்பு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பால் பாயிண்ட் பென்லலாம் எழுதுறோன்னா குட்டியாக ஒரு நிப்பு இருக்குல்ல, அந்த சைஸ்லலாம் பார்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. லைக் செம்ம சென்சிட்டிவான இன்ஜின் கேடிஎம் இன்ஜின்ஸ்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இன்ஜின். இதில் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணோம் நம்ம. ஸோ கேடிஎம் இன்ஜின்ஸை பற்றி ஃபுல்லாகவே இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். செம்ம சென்சிட்டிவான இன்ஜின், அதே மாதிரி செம்ம பவர்ஃபுல்லான இன்ஜின். நம்ம டியூன் பண்ணலாம் செஞ்சோன்னா பயங்கரமாக வச்சு விளாடலாம் இந்த இன்ஜின்லாம். ஸோ டியூன் பண்ணாமல் தான் இந்த வண்டி வந்து டார்க் பேஸ்டு, அதாவது இனிஷியல் பிக்கப்புக்காக தான் இந்த வண்டியை வந்து மோஸ்ட்டாக செஞ்சது. எப்படின்னா டாப் எண்ட் வந்து கேடிஎம்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணல. இது பார்த்தீங்களா? இதுதான் வந்து கேம் ஷாஃப்ட்டு டைமிங் செயின். அதான் டிஓஹெச்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? 2 இருக்குது பார்த்தீங்களா மேலே? ஸோ டியூவல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட், அதாவது 2 கேம் ஷாஃப்ட் வருது. அதுக்கு பேர் தான் 2, அதுதான் டிஓஹெச்சி இன்ஜின். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வண்டியோட நிலைமை. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ ஸ்க்ரூ, எவ்வளோ பார்ட்ஸ் தெரியுமா? லிட்ரலி அவ்வளோ பார்ட்ஸ் இருக்குங்க. அவ்வளோ மைன்யூட்டான பார்ட்ஸ், எதையுமே தொலைச்சிடக்கூடாது. அதே மாதிரி எது எங்கெங்கே இருந்து கலட்டணுமோ அந்தந்த ஸ்க்ரூவை அங்கங்கே மட்டும்தான் போடணும். மாற்றி வேறு எங்கேயுமே போடக்கூடாது. அதெல்லாம் நல்ல ட்ரெயின்டு மெக்கானிக்ஸ்க்கு மட்டும்தான் அதெல்லாம் நல்லா தெரியும். நல்லா ட்ரெயின்டுனா சும்மா வச்சு ஆர்என்டிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இன்ஜினை பிரித்து நல்லா வேலை பார்த்தவங்களுக்கு
நல்லா நல்லா அதிலே ஊர்னவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். லிட்ரலி அதனால் நாங்கள் எங்கள் மெக்கானிக் ஷாப்லேயே 2 மெக்கானிக்ஸ் இருக்காங்க. அவங்க இன்ஜினை பிரிக்க மட்டும்தான் செஞ்சாங்களே தவிர அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோடய மெக்கானிக்கு, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இன்ஜின்ப்பா, எனக்கு இது வந்து ஒரு 70% தான் தெரியும் அப்படின்னு சொல்லி வெளியே இருந்து கூட்டிகிட்டு வந்தது தான் அந்த 3வது மெக்கானிக். அவர் ட்ராக்லலாம் பைக்கு ஒர்க் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவர் வந்து டப்பு டிப்புன்னு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டாருங்க. நானும் ரொம்ப நேரம் நாங்கள் இன்ஜினை கலட்டுறதுக்கே எங்களுக்கு வந்து லிட்ரலி 2-4 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் மாட்டுறது 2 நாளில் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி வண்டியை இன்ஜினை வந்து வண்டியிலேயே ஏற்றிட்டோம். நாங்கள் ஏற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ஸ்டார்ட் பண்ண வீடியோ பின்னாடி வரும். BS4-3க்கெலாம் வந்து எக்ஸாஸ்ட் நோட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லைக் அதுக்குன்னே ஒரு தனி ஃபேன்ஸ் இருந்தாங்க, அந்த எக்ஸாஸ்ட்டுக்குன்னே சொல்லிட்டு. அப்படியே அந்த ஸ்டார்ட் பண்ணோன்னு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் பாருங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லை. அதெல்லாம் டேம் அமேசிங். லிட்ரலி செம்மையாக இருந்தது அந்த ஃபீலாக. வண்டி அத்தனை நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணது, அது அப்படியே ரா ஆடியோ நான் போடுறேன் உங்களுக்கு, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் வண்டி அப்படியே இதுவாகி அப்புறம் வண்டியை ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் எப்படியோ ரெடி பண்ணி மொத்தம் 35,000 பில்லு இன்க்ளூடிங் லேபர் எல்லாம் சேர்த்து 35 ரூபா ஆயிடுச்சு. அதுவும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணதுனால அவ்வளோ கம்மியாச்சு. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, இன்னும் நீங்கள் நார்மலாக வெளியெல்லாம் இந்த மாதிரி ஷோரூம்ஸ்லாம் போய் பண்ணிங்கன்னா அவங்க ஃபுல் இன்ஜின் ரீபில்டுன்னு சொல்லிட்டு ஒரு 55,000 பில் வச்சுருவாங்க. கண்டிப்பாக 50,000 ரூபாய் கண்டிப்பாக போயிடும். ஸோ KTM வந்து வாங்குறவங்க உங்கள்கிட்ட காசு இருக்குதான்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு வாங்குங்க. உங்களால் செலவு ஏன்னா கண்டிப்பாக 1 lakh கிலோமீட்டர்லாம் சீஸ் ஆகாமல் ஓடவே ஓடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அது அவ்வளோ டீசெண்டாக மெயின்டைன் பண்ணாலும் சின்ன செலவு வைக்கும். ஆயில் சீல் வரும், ஒரு 4 ஆயில் சீல் வரும்னு நினைக்கிறேன். ஆயில் சீல்ஸ் வந்து 25,000 கிலோமீட்டர்ஸில் கண்டிப்பாக மாற்றணும். ஷிம் வால்வுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஷிம் வால்வ் வந்து கிளியரன்ஸ் பண்ணணும். அது வந்து ஒரு 30,000 கிளியரன்ஸ் பண்ணணும். ஒரு 20,000 தாண்டினோடனே உங்கள் வண்டியில் வந்து கூலண்ட் ஆயிலே நல்ல லெவலில் இருந்தாலும் கூலண்ட் ஆயில் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் டாப்அப் பண்ணணும். ஃப்ளஷ் பண்ணுறது ரேடியேட்டருக்குள்ளே இருக்கிற கூலண்ட் ஆயிலையும் வெளியே எடுத்துகிட்டு டாப்அப் பண்ணணும். இந்த மாதிரி நிறையாங்க, லைக் ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான மெயின்டெனன்ஸில் இருக்கிற ஒரு செக்மெண்ட் KTM இன்ஜின்ஸ்லாம். நிறைய பேருக்கு தெரியும் KTM பஜாஜ் லைக் NS 200 டியூக் 200 மோர் ஓவர் சிமிலர் இன்ஜின்ஸ் தான். நான் அதை சொன்னேன்ல ரொம்ப சின்னதாக ஒரு பார்ட் வரும்னு சொல்லிட்டு, அதை பார்த்தீங்களா கையில் எடுத்தார் பார்த்தீங்களா, இது வந்து அது அந்த ஆயில் ஃபில்ட்ரு நான் சொன்னேன்ல எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக, அது என்ன கண்டிஷனில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களே. ஸோ அதான் ரேடியேட்டர் பார்த்தீங்களா, ரேடியேட்டர் என்ன நிலமையில் இருக்குது. இந்த ரேடியேட்டர் தாய்லியால் தான் எல்லா பிரச்சனையுமே. சாரி கொஞ்சம் கோவமாயிட்டேன். ரேடியேட்டர்னால தான் எல்லா பிரச்சனையும். இது ஒரு 1 ஃபேன் கான்செப்ட் தான், ஒரு ஃபேன் தான் இருக்கும் இந்த ரேடியேட்டர்லாம். ஆனால் பெரிய ஃபேன் வச்சுருப்பாங்க. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு ஏர் ஃபில்டரும் புதுசாக மாற்றணும். அது ஏதோ உள்ளே வந்து ஏதோ கொலன்னு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதையும் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் போட்டுட்டு சைலன்சர் எடுத்து மாட்டினாங்க. சைலன்சர் மாற்றிட்டு ஐயோ ஒரு பார்ட்டையும் மாட்டுறதுக்குள்ளே அதோட பொசிஷனில் வச்சு உயிரே போயிடுச்சுங்க. அது எப்படி சொல்கிறது, இதுக்கே டைம் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பார்ட்டையும் அதோட கரெக்டான பொசிஷனில் உட்கார வச்சு சேஸில் இன்ஜினை ஏற்றி சைலன்சரை மாட்டி இது ரேடியேட்டரை மாட்டி அதுக்கப்புறம் ரேடியேட்டரை ஃப்ளஷ் பண்ணி மறுபடியும் கூலண்ட்லாம் கரெக்டாக ஏற்றி எல்லாம் ரன் ஆகுதான்னு பார்த்து அவ்வளோ வேலை பார்த்து செஞ்சு பண்ணி அதுக்கப்புறம் தாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி சிந்திருக்குது பார்த்தீங்களா. அப்படியே ரேடியேட்டர் வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டு ரேடியேட்டர் ரெடி பண்ணி கூலண்ட் ஆயில் மறுபடியும் டாப் அப் பண்ணி சரியான வேலைங்க. ஸ்டார்ட் பண்ணோண்ணா.
வீடியோவே எடுத்துட்டேன், வீடியோவே அனுப்பிச்சி விட்ருவோம். தூரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஒரு 35,000 பில் ஆகிடுச்சு ஃபைனலாக என் கையில் இருந்து. என்னோட சேவிங்ஸ் தான். நான் அம்மா அப்பாவெல்லாம் டிஸ்ட். ஆனால் வீட்டில் செம்ம திட்டு எனக்கு அந்த டைமில். தேவையா இதில் உனக்கு ஃப்ரெண்ட் வண்டி எடுத்து. ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லார் வீட்லேயும் கேட்குறது தானே. நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு ரிச்லாம் கூட கிடையாது, மிடில் கிளாஸ் தானே. ஸோ செம்ம திட்டு வீட்டில். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி வண்டியெல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் 1 இயரில் நம்ம வண்டி வாங்கிட்டோம். வண்டி வாங்கினதுக்கப்புறம் சென்னை டு கன்னியாகுமரி, சென்னை டு கொல்லி ஹில்ஸ், அதுக்கப்புறம் வால்பாறை ட்ரிப்பு, அதுக்கப்புறம் 1 டே ட்ரிப்ஸ், ஆந்திரா ட்ரிப்பு நிறையா பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். எல்லாமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உள்ளே போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பழைய கதை. இது எப்பயோ வீடியோ பண்ணோன்னு நினச்சி தான் சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து வச்சுருந்தது. அப்போலாம் பெருசாக நமக்கு அந்த கேமரா ஃபியர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டால இந்த இன்ட்ரோவர்ட்டு தான். அதுக்கப்புறம் அப்படியே கேரக்டர் பில்ட் பண்ணி இங்கே வந்தது. அவ்வளோதான். இதுதான் டியூக் 200 கதை. அந்த வண்டி இன்னும் இருக்குது. அந்த வண்டி இன்னுமே நல்ல கண்டிஷனில், ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது.